கதிர்களால முழிச்சுக்கிட்ட கிராம நுழைவாயில் பெண்களோட காலடி சத்தத்துல எல்லா விஷயங்களும் எதிரொலிச்சுது. வெற்றியின் கனவு கடின உழைப்புல நிறைஞ்சிருக்கும். தன்னம்பிக்கையும் சக்தியும் எல்லாரோட மனதையும் அலங்கரிச்சது. ஒன்னா சேர்ந்து போனாங்க, சுக துக்கங்களை பகிர்ந்துக்க. ஒற்றுமையும் பாசமும் இணைச்சது கிராமத்தோட அன்பு. பொழுதும் விடிஞ்சது சில பெண்களோட. இவங்க தண்ணி எடுக்க கிணத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மோட்டர் மூலமா பக்கெட்ல தண்ணி நிறைக்கிறாங்க. அப்புறம் அவங்கக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஏய் ஜும்ரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. கிராமத்துக்கு வெளியில சந்தை போட்டிருக்காங்க. நீ கூட வரியா? நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். வாணியாவையும் கீர்த்தியும் அங்க கூட்டிட்டு போகலான்னு. அப்புறம் நீ? என் கூட இங்க யாருமே இல்லையே. நானும் உன் கூடவே வரேன். கண்டிப்பா, எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஆமா. இதுக்கு நடுவுல கிராமத்தோட சில பெண்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆஹா, 2 தோழிங்களும் ஒன்னா தனியா பேசிட்டு இருக்கீங்களா? அட, எனக்கும் சொல்லுங்கம்மா, என்ன நடக்குது? ஒன்னும் இல்ல சித்தி, கிராமத்துக்கு வெளியில சந்தை போட்டிருக்காங்கல்ல, அதான் போலாமான்னு பேசிட்டு இருந்தோம். அட அப்படியா? அப்போ நாங்களும் ஏன் அங்க வரக்கூடாது? போலாம் தான். ஆனா இந்த சம்பா சித்திக்கு தெரியாம போகணும். நாம கிராமத்துக்கு வெளியில நடக்கிற சந்தைக்கு போகணும்னு தெரிஞ்சது. அங்க ஆம்பளைங்க எல்லாம் வேற இருக்காங்க, அதனால ரொம்ப கோவப்படுவாங்க. அட, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம அங்க போக போறோம், அப்புறம் அங்கிருந்து வர போறோம். ஆமா ஆமா, சம்பாக்கா கிராமத்துக்குள்ள ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னுட்டாங்க. ஆனா வெளியில நாம தாராளமா போகலாம். அப்ப சரி, முடிவாயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் நாம எல்லாரும் அங்க போறோம். எல்லா பெண்களும் சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் எல்லாரும் பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் சம்பாதேவி கிராம பெண்கள் தலைவி, ஒரு கௌரவமான தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பெண். அப்புறம் அவங்க வீட்டுல பூஜை அறையில பஜன் பாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு அங்க வந்துட்டா. அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. சம்பாதேவி கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா அவங்க 3 பெண் குழந்தைங்கள தத்தெடுத்துக்கிட்டாங்க. அம்மா, சம்பாதேவி அவங்க பஜன் பாடிட்டு இருந்ததுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அம்மா, சம்பாதேவி தன்னுடைய பொண்ணை பார்த்தாங்க. அப்புறம் தலையை அசைச்சு என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் கையால சைகை காட்டினாங்க. பக்கத்துல வந்து உட்காருனாங்க. அந்த குட்டி பொண்ணு சிரிச்சா. அப்புறம் சம்பா பக்கத்துல போய் உட்காந்துட்டா. கொஞ்ச நேரத்துல மத்த 2 பொண்ணுங்களும் அங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட போய் உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சம்பாதேவி தன்னுடைய பூஜையை முடிச்சாங்க. அப்புறம் அவங்க பசங்களை திரும்பி பார்த்தாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்பா அம்மாவோட நாளைக்கு நாங்க ஸ்கூலுக்கு வரணுமா? ஆமாம்மா, நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் எங்களுக்கு அம்மா தான் இருக்கணும். ஆனா டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்பாவும் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. அட, இதான் விஷயமா? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் நாளைக்கு உங்களோட ஸ்கூலுக்கு வரேன். அப்புறம் உங்க டீச்சர் கிட்ட நான் பேசிக்கிறேன். 3 பொண்ணுங்களும் சரின்னு தலையை அசைச்சாங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்க 3 பேரும் வெளியில விளையாட போனாங்க. இங்க பாருங்க, சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. சம்பாதேவி சிரிச்சாங்க. அப்புறம் குழந்தைங்க போறத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டாங்க. இங்க சாயந்தரம் சமயம் ஆயிடுச்சு. சுப்ரியா, அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்தவ, வயல உழுதுகிட்டு இருந்தா. அந்த சமயத்துல ஜுங்கிரி, மேகா, அவங்க பொண்ணுங்க, அப்புறம் இன்னும் கிராமத்து பெண்கள் கிராமத்துக்கு வெளியில போறத பார்த்தாங்க. அவ அவங்களுக்கு குரல் கொடுத்தா. அட, எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க கிராமத்துக்கு வெளியில போட்டிருக்கிற சந்தைக்கு போறோம். இந்த தடவை சந்தை ரொம்ப பெரிய சந்தையாம். அட, ஆனா சம்பா சித்தி, அட நாங்க என்ன கிராமத்துக்குள்ள ஆம்பளைங்களையா கூட்டிட்டு வர போறோம்? நாங்க சும்மா சந்தைக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துட போறோம். சரிடாம்மா, நீ ஏன் எங்க கூட வரக்கூடாது? என்ன பண்றது சித்தி, இன்னைக்கு நான் இந்த வயலை உழுதே ஆகணும். பூர்வியோட அப்பா இருந்திருந்தா நானும் வந்திருப்பேன். ஆனா இப்போ பெண்கள் எல்லாரும் அவளை பாவமா பார்த்தாங்க. சரி சரி, பரவாயில்ல, விடு. இன்னொரு நாளைக்கு உடனே நாங்க கூட்டிட்டு போறோம். சரி, இன்னைக்கு ராத்திரி சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? கண்டிப்பா. சந்தையில சுந்தர்லால்ஜியோட சமோசா கடை போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க, நாங்க அதை சாப்பிட்டுக்கிறோம். ஜுங்கிரியும் சரின்னு தலையசைச்சா. அப்புறம் பெண்கள் எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க. சுப்ரியா தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சா.
ஜும்ரி அப்புறம் மேகா தன்னுடைய பொண்ணுங்க அப்புறம் மற்ற பெண்களோட சந்தைக்கு போய் சேர்ந்தாங்க. முதல்ல அவங்க போய் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டாங்க. அதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் சாட் கடைக்கு போய் கார சாரமான சுவையான சாட்டை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரங்கராட்டினத்துல சுத்தினாங்க. சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சமயத்தை கழிச்சாங்க. சூரிய மறைய இருந்தது. அவங்க சுந்தர்லாலோட கடையில இருந்து சுட சுட சமோசாவை பேக் பண்ணிக்கிட்டாங்க. சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பசங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டாங்க. அப்புறம் மற்ற பெண்கள் கிட்ட இருந்து விடை பெற்றாங்க. கடைசியில சமோசா பைய எடுத்துக்கிட்டு ஜும்ரியும் மேகாவும் சம்பா தேவியோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சம்பா தேவி வீட்டுல அவங்க சுப்ரியாவோட உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் ஜும்ரியும் மேகாவும் சுட சுட சமோசா பையோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க முதல்ல சம்பா தேவி சுப்ரியாவுக்கு சமோசாவை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அடேங்கப்பா, இது ரொம்ப சுவையா இருக்கு. உண்மைதான், இந்த சுவை ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இருக்கே. ஜும்ரியும் மேகாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிப்புல ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அவங்கள பார்த்து சுப்ரியாவும் சிரிச்சா. அட பொண்ணுங்க, எதுக்கு இப்படி சும்மா சிரிக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. அம்மா, என்ன விஷயம்? அது வந்து சித்தி, இன்னைக்கு கிராமத்துக்கு வெளியில நடக்கிற சந்தைக்கு நாங்க போயிருந்தோம். அங்கிருந்து தான் இந்த சுந்தர்லாலோட சமோசா வாங்கிட்டு வந்தோம். ஆமா சித்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கிராமத்துல சுந்தர்லாலோட கடை போடும்போது அப்ப நாம எல்லாருமே அவரோட சமோசாக்கு பைத்தியமா இருந்தோம். ஆனா இப்போ நான் சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் கிராமத்துல இருந்து ஆண்களை வெளியே அனுப்பினேன். வருஷ கணக்கா நம்ம கிராமத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்க சுயமரியாதையை விட்டுறீங்களே, இதெல்லாம் சரியா? ஆனா சித்தி, இல்ல சுப்ரியா, இதை நான் விரும்பல. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது சாப்பிட நினைச்சாலோ கிராமத்துல போடுற கடையில இருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதனால நம்ம கிராமத்துல வியாபாரமும் நடக்கும், நம்ம கிராமத்துக்கு முன்னேற்றமும் ஏற்படும். 3 பேரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் ஜுங்ரி சொன்னா, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சித்தி. இனிமே இதில் கொஞ்சம் கவனமா இருக்கும். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பசங்களா. நான் விரும்புறது என்னன்னா, கிராமத்தோட இந்த வழிமுறைய இதுக்கு மேலேயும் நீங்க பாதுகாப்பா வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் கடைப்பிடிச்ச மாதிரி. சரிங்க சித்தி. அது சரி, இன்னைக்கு என்ன பிரச்சனை? விஷயம் என்னன்னா, நாளைக்கு குழந்தைங்களோட பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருக்காங்களாம். அப்புறம் டீச்சர் சொல்லி அனுப்பியிருக்காங்க, அம்மா அப்பா 2 பேரும் அங்க இருக்க வேண்டியது அவசியம் நாங்களாம். ஆமா, என்னோட பசங்களும் இதை பத்தி தான் சொன்னாங்க. ஆனா இப்ப நாம என்ன பண்றது? நாமளே போவோம். ஏன் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய வளர்க்கறதுல அப்பா செய்ய வேண்டிய கடமை செய்யறது இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான் சித்தி. இது நம்ம கிராமத்தோட கௌரவம். அப்புறம் நம்ம இதுல உறுதியா இருப்போம். எல்லாம் சரின்னு தலைய அசைச்சாங்க. ராத்திரி வானம் தெரிஞ்சது. அது சூழ்நிலைய அழகாவும் அமைதியாவும் ஆக்குச்சு. இது போல இந்த இரவு தன்னுடைய கடைசி முடி வரைக்கும் போச்சு. மறுநாள் ஜுங்ரி ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்க 2 பொண்ணுங்க கீர்த்தி வாணியா பெட்ல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய பேக்கை பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, கடிகாரத்துல 12 மணி ஆச்சு. அம்மா, சீக்கிரம் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டேன், வாங்க. ஆனா அம்மா, டீச்சர் சொன்னாங்க அம்மா அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கூட சம்பா சித்தி வராங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பேசிப்பாங்க. சம்பா சித்தியா? நிஜமாவா? ஜுங்குரி ஆமான்னு தலைய அசைச்சா. அப்பதான் அவங்களுக்கு வெளியில இருந்து சம்பா தேவி கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. கேக்குதா? ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? வந்துட்டேன் சித்தி. ஜும்ரி தன்னோட பொண்ணுங்களோட வெளியே வந்தாங்க. அப்புறம் சம்பா தேவிய தனியா பார்த்தாங்க. அது சரி சித்தி, 3 பேரும் எங்க? லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வாங்க, நாமளும் போலாம். அப்புறம் நமக்கும் லேட் ஆயிடும். ஜும்ரி தலைய அசைச்சா. அப்புறம் எல்லாரும் ஸ்கூலை நோக்கி போனாங்க. சம்பா தேவி ஜும்ரியோட ஸ்கூலுக்கு போனாங்க. ஜும்ரியோட 2 பொண்ணுங்களும் சம்பா தேவி பொண்ணுங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்பதான் சம்பா தேவி ஹெட் மாஸ்டர் கிட்ட தன்னுடைய பேச்ச ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம்ல, இந்த மீட்டிங்க்கு அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா வந்தே தீரணும்னு. ஆனா சார், நாங்க எங்க பிள்ளைங்கள நாங்களே தான் வளர்க்குறோம். இது அப்பா வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? குழந்தைய வளர்க்கறது அம்மா அப்பா 2 பேரோட கடமையும் தான் மேடம். நீங்க அடுத்த வாரம் அவளோட அப்பாவை கூட்டிட்டு வந்தே தீரணும். சம்பா தேவியும் ஜும்ரியும் சோகமாயிட்டாங்க. முடிஞ்ச தலையோட அவங்க அங்கிருந்து வெளியே வந்தாங்க. சம்பா தேவி, ஜும்ரி அப்புறம் குழந்தைங்க கிராமத்து பாதையில வந்துட்டு இருந்தாங்க.
அப்பதான் கிணத்து கிட்ட பெண்களோட ஒரு கூட்டம் தெரிஞ்சது. அவங்க பசங்க கிட்ட சொன்னாங்க, அவங்கள வீட்டுக்கு போக சொன்னாங்க. அப்புறம் அவங்களே முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனாங்க. சம்பா தேவி முன்னாடி போனாங்க. மெல்ல மெல்ல கூட்டத்துக்கு நடுவில் பாதி ஒதுக்கிட்டு போனாங்க. அப்புறம் கேட்டாங்க, இங்க என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இங்க கூட்டமா நின்றுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றது சித்தி, நீங்களே பாருங்க, கிணத்தடி மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி தண்ணி எடுக்கிறது? மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சா? ஆனா அது எப்படி? பார்த்தா தெரியுது இதுல ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஒரு வேலை பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு எலக்ட்ரிஷியனை வர வைப்போம். அவங்க இதை சரி பண்ணுவாங்க. எதுக்கு எலக்ட்ரிஷியன்? ஏன் நம்மளால இந்த வேலையை பண்ண முடியாதா? பண்ணலாம் சித்தி, ஆனா இந்த வேலையை பத்தி நமக்கு எதுவும் தெரியாதுங்களே. அப்புறம் இது கரண்ட் வேலை, அப்படி யாருக்காவது ஷாக் ஆயிடுச்சுன்னா? அட, எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா யோசிச்சு குழப்பிக்கிறீங்க? எல்லா வேலைக்கும் உங்களுக்கு ஒரு ஆம்பளை தேவைப்படுதுல்ல? இதுக்காக இந்த கிராமத்துல இருந்து நான் ஆம்பளைங்களை வெளியே அனுப்பினேன்னா? இதை கேட்டதும் எல்லாரும் தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. சம்பா தேவி அவங்கள ரொம்ப கோவத்தோடையும் வெறுப்போடையும் பார்த்தாங்க. அப்ப சரி, உங்களால இதை செய்ய முடியலன்னா நானே இதை செய்யறேன். சம்பா தேவி கோவத்தோட அந்த இடத்த விட்டு போனாங்க. இந்த சித்திக்கு என்ன ஆச்சு? ஸ்கூல்ல இவங்களோட அப்பாவையும் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் சம்பா தேவி கையில ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போனாங்க. கிராமத்து பெண்கள் அவங்கள பார்த்தாங்க. அவங்களோட முகத்துல கோபமும் கவலையும் தெரிஞ்சது. சம்பா தேவி கிணறு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த நட்டை லூஸ் ஆக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் மோட்டரை ஸ்டாண்டோட சேர்க்கறது. அவங்க வெவ்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. ஆனா சரியான ஆயுதமோ வழியோ அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க அங்க நின்னுட்டு எதுவும் பயனடையாத மாதிரி இருந்தாங்க. அப்ப யோசிச்சாங்க, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு. அப்பதான் மேகாவும் ஜும்ரியும் அங்க வந்தாங்க. சித்தி, உங்க சுயமரியாதைய நாங்க மதிக்கிறோம், அதனால உங்களுக்கு உதவி செய்ய வந்தோம். ஆமா சித்தி, இப்படி உங்களை தனியா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோன்னா இதனால நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும். அப்புறம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயும் ஓய்வு எடுக்கலாம். அவங்களோட அன்பை பார்த்துட்டு சம்பா தேவியோட மனசு உடனே உருகிடுச்சு. அவங்க சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் மேகாவும் ஜும்ரியும் அவங்களோட வேலையில இணைஞ்சாங்க. 3 பேரும் ஆயுதங்களை நோக்கி பார்த்தாங்க. அப்புறம் மோட்டரை திரும்பி பார்த்தாங்க. சித்தி, முதல்ல இங்க இருந்து இந்த மோட்டரை நம்ம எடுத்தாகணும். நானும் அதைத்தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு எந்த ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது தான் எனக்கு புரியவே இல்லை. ஜுங்ரி மோட்டரை பார்த்தா. அப்புறம் உடனே அவ ஒரு ரிஞ்சை எடுத்தா. அம்மா, இந்த வேலை இதால முடியும். மேகாவும் சம்பா தேவியும் ரொம்ப ஆச்சரியத்தோட அதை பார்த்தாங்க. ஆனா ஜுங்ரி, இது எப்படி உனக்கு தெரியும்? அட, மறந்துட்டியா நீ? என் புருஷன் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த ஆயுதம்லாம் அவர் வச்சிருந்தாரு. அதை நான் பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்கிற மாதிரி 3 பேரும் சிரிச்சாங்க. ஏதோ முதல் சண்டையை அவங்க ஜெயிச்சது போல சிரிச்சாங்க. மேகா அந்த ரெஞ்சை பயன்படுத்தி நட்டை லூஸ் ஆக்கினா. அப்புறம் மோட்டரை எடுத்தா. மோட்டர் ஃப்ரீ ஆனதும் 3 பேரும் சேர்ந்து அந்த வெயிட்டான மோட்டரை தூக்கினாங்க. அப்புறம் அதை தரையில வச்சு பார்த்தாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு மேகாவும் ஜும்ரியும் மேற்கொண்டு பார்த்தாங்க. சம்பா தேவி அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒன்னொன்னா அவங்க மோட்டரோட பார்ட்டை தனித்தனியா எடுத்தாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, இதை எப்படி சரி பண்றதுன்னு. சித்தி, இது எல்லாத்தையும் நாம திறந்துட்டோம். ஆனா இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு புரியல. பரவாயில்ல, இருக்கட்டும், இதை நாம இப்படியே இங்க வச்சிடலாம். காலையில பொழுது விடிஞ்சதும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். பசங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. 3 பேரும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு தயாரானாங்க. அப்புறம் போனாங்க. மறுநாளோட ஆரம்பம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் கத்துற சத்தத்தோட விடிஞ்சது. நான் மோசம் போயிட்டேன். அவளோட பொண்ணு மோட்டர் கிட்ட கடந்தா. ஈர மண்ணுல வயர் மூலமா கரண்ட் பரவி அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணு கூடினாங்க. கூடவே சம்பா தேவி, மேகா, ஜும்ரி எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சித்தி, நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துரும். கொஞ்ச நேரத்துல அங்க ஆம்புலன்ஸ் வந்தது. 2 வார்ட் பாய் வெளியில வந்தாங்க. அப்புறம் பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல போட்டுட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நடந்த விஷயத்த பார்த்து அதிர்ச்சியில நின்றுட்டு இருந்தாங்க.
மெல்ல மெல்ல அவங்களோட பார்வை சம்பா தேவிய நோக்கி போச்சு. அந்த பெண்ணை பார்த்தாங்க. கிராமத்துல இருந்த ஆம்பளைங்களை எல்லாரையும் வெளியே அனுப்பின பெண். சம்பா தேவிக்கு அவங்க அப்பாவோட பயம் அப்புறம் கொடுமையினால எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க பார்த்துருக்காங்க அவங்க அப்பா அவங்க அம்மாவை சின்ன சின்ன சாதாரண விஷயத்துக்கு கூட அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்காரு. சித்தி, இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நாம இந்த மோட்டர் ராத்திரி அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். ஆமா சித்தி, இத பத்தி நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? தப்பு உங்க மேல கிடையாது, ஏன் மேலதான். எனக்கு நடந்த கொடுமைகளால நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் மற்றவங்களுடைய ஆசைகளையோ இல்ல கஷ்டங்களையோ எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஆம்பளை தான் உதவியா நின்னாங்க. இன்னும் நேரம் கடந்துடல சித்தி, இந்த விஷயத்த நம்மளால சரி பண்ணிக்க முடியும். சம்பா தேவி சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் கிராமத்துல இருந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடினாங்க. அடுத்த நாள் சில ஆண்கள் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் குடும்பம் ஒன்று சேர்ந்தது. ஜும்ரி தன்னுடைய புருஷனை கட்டி பிடிச்சா. அப்ப அவங்க குழந்தைங்க அவங்க கிட்ட வேகமா ஓடி வந்தாங்க. அவங்கள சுத்தி வந்தாங்க. மற்ற கிராமத்து ஜனங்களும் சிரிச்சாங்க. அவங்களுக்கு சொந்தமானவங்களை இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்கறதுல அவங்கள சந்தோஷமா போய் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. சம்பா தேவியும் அங்க வந்தாங்க. கிராமத்து ஜனங்க அவங்கள சுத்தி ஒரு ரவுண்டா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப மரியாதையாவும் ரொம்ப பாசத்தோடவும் பார்த்தாங்க. ஆண்கள் உங்க எல்லாரையும் இந்த கிராமத்துக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். நான் உங்க குடும்பங்கள் எல்லாரையும் பிரிச்சு வச்சு பெரிய தப்பை பண்ணிட்டேன். ஆனா இந்த தவறை நான் சரி பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் மோதிக்கிறது இல்ல, சமநிலையா இருக்கணும்னு. இந்த கிராமத்துக்கு பெண்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆண்கள் நீங்களும் முக்கியம். நான் என் மனசார மறுபடியும் ஒரு முறை உங்க எல்லாரையும் இந்த கிராமத்துக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க. கிராமத்துக்கு மறுபடியும் உயிர் வந்தது. ஆண்கள் ரிப்பேர் ஆன மோட்டரை சரி செஞ்சாங்க. ஜும்ரி தன்னோட கணவரோட பிடிஎம்மோட கூட்டத்துக்கு போனாங்க. சுப்ரியா தன்னுடைய புருஷன் குழந்தைங்களோட சந்தைக்கு போனாங்க. கிராமம் மறுபடியும் பசுமையாவும் சந்தோஷமாவும் கூடி இருந்தது. இது போல இந்த கதையும் இந்த இடத்துல முடிவடைஞ்சது.